இப்போ 2023ல வந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணி 2025ல நீங்கள் போஸ்டிங்கில் உட்காந்துட்டீங்க. ஆமாம் சார். 2 இயர்ஸில் நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு போஸ்டிங் கிடைச்சதுக்கான மேஜர் ரீசன் என்ன? மேஜர் ரீசன்னா எனக்கு என்னன்னா மெயின்ஸ் படிக்கும்போது கொஞ்சம் லேக் ஆனதுனால போடுவேன், சில சமயம் தெரியாது, அதை எப்படி பார்க்கணும்னு கூட எனக்கு தெரியாது. நீங்கள் வந்து பொதுவாக பேங்கிங் ஆஸ்பிரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மேஜராக இருக்கக்கூடிய அந்த ஒரு 6 எக்ஸாம்ஸ் இல்லை சில இன்சூரன்ஸ் எக்ஸாம் இல்லை ஐஓபி எல்பிஓ மாதிரி எல்பிஓ எக்ஸாம்ஸ்லாம் வந்து நிறைய பேர் அப்பியர் ஆகுறாங்க. நீங்கள் பர்டிகுலராக அந்த கிரெடிட் ஆஃபீஸர் அப்படிங்கிற போஸ்ட்டை ஏன் சூஸ் பண்ணீங்க? இந்த மாதிரி வேற ஏதாச்சும் போஸ்ட் இருக்கா? இப்போ நார்மல் பேங்கிங் ஆஸ்பிரன்ஸும் அப்பியர் ஆகிற மாதிரி சில போஸ்டர்ஸ். நார்மல் பேங்கிங் ஆஸ்பிரன்ஸ் அப்பியர் ஆகும் போதுனா ஃபர்ஸ்ட் எழுதின எக்ஸாமே ஃபெயில் தான். அப்புறம் வந்து நான் சரி பார்த்தேன், நிறைய யூடியூப் வீடியோ தான் பார்ப்பேன். ஃபெயில் ஆனதுக்கப்புறம் என்ன எல்லாம் எப்படி நான் மட்டும் தான் ஃபெயில் ஆகுனா, நிறைய பேர் ஃபெயில் ஆனவங்களாம் என்ன பண்ணுவாங்க என்னன்னு பார்ப்பேன். கொஞ்சம் நம்ம கிராக் வித் ஜாக் அவரு தான் கொஞ்சம் நல்லா மோட்டிவேட் பண்ணுவார். ஜாக்சன் சார் மட்டும்தான் மோட்டிவேட் பண்ணுவார் நல்லா. எப்பயுமே அவர் வீடியோ பார்ப்பேன். அதுக்கப்புறம் நிறைய சக்ஸஸ் ஸ்டோரிலாம் இருக்கும், அதை நான் விடவே மாட்டேன், பார்த்துட்டே இருப்பேன். அது சக்ஸஸ் ஸ்டோரி பார்க்கும்போது என்ன பார்ப்பேன்னா, எவ்வளோ ஷார்ட்டாக கிளியர் பண்ணுறாங்களோ அந்த சக்ஸஸ் ஸ்டோரியாக பார்ப்பேன். அவங்களோட ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கும். திருப்பி ஆர்ஆர்பி பிஓ எழுதும் போது பாஸ் பண்ணிடுவேன். மெயின்ஸ் ஃபர்ஸ்ட் மெயின்ஸ் அவுட்டு, மெயின்ஸ் உள்ளே போயிட்டேன், மெயின்ஸ் அவுட்டு. அப்போ நான் ஃபர்ஸ்ட்டு இது ஃபோன் பண்ணது ஜெகதீஷ் சாருக்கு தான். ஜெகதீஷ் சார் வந்து கோட்டு அவரு தான் பயங்கரமான ஹெல்ப் பண்ணுவார். எப்பயுமே ஃபோன் அடிச்சா பரவாயில்ல சொல்லுவார், அடுத்த எக்ஸாம் பார்த்துக்கலாம், பண்ணிடலாம், படிங்க, கன்சிஸ்டாக படிங்க அப்படி இப்படின்லாம் சொல்லுவார். அதுக்கப்புறம் இருக்க எல்லா எக்ஸாமே நான் எழுதினப்பெல்லாம் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு த டாப்பர் ஸ்டாக் பை கைட்லீஸ் போர்ட் பேங்க் எக்ஸாம் தமிழ். கவர்மெண்ட் பேங்க் ஜாப்ஸ் அப்படின்னு சொன்னாலே எல்லாத்துக்கும் ஸ்பெஷல் தான். அந்த கவர்மெண்ட் பேங்க் ஜாப்ஸில் ஆஃபீஸர் போஸ்ட் அப்படின்னா இன்னமும் ரொம்ப ஸ்பெஷல். அப்படி ஒரு ஆஃபீஸர் போஸ்ட்டை ரீசெண்டாக அச்சீவ் பண்ண மிஸ்டர் செல்வகுமார் நம்ம கூட இருக்காரு. லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் செல்வகுமார். ஹலோ, குட் ஆஃப்டர்நூன் ஆல். தேங்க்யூ சார். டெல் மீ சம்திங் அபவுட் யுவர் செல்ஃப். என் பேர் வந்து செல்வகுமார். நான் திண்டுக்கல்லேருந்து பேசுகிறேன். நான் பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணது வந்து 2023 அக்டோபர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ இருந்து எப்படி இருக்கும் என்னோட ப்ரிப்பரேஷனாக, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நான் ப்ரிலிம்ஸை மட்டும் தான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஜனவரி 2024 ஜனவரி பிப்ரவரியில் எஸ்பிஐ கிளர்க்கு வந்துச்சு. அப்போ வந்து என்னால் ப்ரிலிம்ஸை கிராக் பண்ண முடியல. அதுக்கப்புறம் தான் நான் உட்காந்து சரி ப்ரிலிம்ஸ் தான் முதல் கிராக் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு படிக்க ஆரம்பித்தேன். கரெக்டாக மே மந்த் 2024 வந்து கோட் டெஸ்ட் பேட்சை போட்டாங்க. அப்போ வந்து நான் கோட்டில் ஜாயின் பண்ணேன். அதுக்கு முன்னாடியே நான் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு தான் இருந்தேன். எல்லா சோர்ஸும் ஃப்ரீ சோர்ஸ்லாம் யூஸ் பண்ணேன், மூலியமாக கிராக் வித் ஜாக் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் முக்கால்வாசி இருக்க எல்லா டெஸ்ட் இதுவுமே வாங்கிடுவேன். மார்க் டெஸ்ட்டில் டெஸ்ட் புக்கு, ஸ்மார்ட் கிடா, ஆலிவ் போர்டு எல்லாமே வாங்கி டெய்லியும் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் டெஸ்ட்டு மட்டும் தான். ப்ரிலிம்ஸ் டெஸ்ட்டே ஃபுல்லாக எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் கோட் ஜாயின் பண்ணுறப்ப எனக்கு ஓகே ஓரளவுக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட் இருந்துச்சு, ப்ரிலிம்ஸ் கிராக் பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கோட் வந்து கரெக்டாக அந்த இடத்துல எனக்கு டெஸ்ட் பேட்ச் ஒன்று ஓப்பன் பண்ணாங்க கைலிலேருந்து. அப்போ எனக்கு சரி ஜாயின் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு தான் ஜாயின் பண்ணேன். அப்போ ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணோடனே இவங்க எப்படின்னா டெஸ்ட் போட்டோன்னே வீடியோவும் சொல்யூஷன் வந்துடும். அது நான் பார்க்கும்போது சரி ஓகே இது கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஆர்ஆர்பி பிஓ ஆர்ஆர்பி கிளர்க் எழுதினேன். அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரிலிம்ஸ் ரெண்டுமே கிராக் ஆனது. அதுக்கப்புறம் அந்த இயர் வந்த எல்லா ப்ரிலிம்ஸுமே கிளியர். கிட்டத்தட்ட அந்த வருஷம் மட்டுமே 13 எக்ஸாம் எழுதினேன். அது எல்லாமே எல்லா ப்ரிலிம்ஸுமே கிளியர். அப்போ மெயின்ஸ் என்னால் கொஞ்சம் தடுமாறினேன் ஃபர்ஸ்ட் 2-3 எக்ஸாம். அப்போ அதுக்கப்புறமே அந்த வருஷமே ஐபிஎஸ் எஸ்ஓ வந்துச்சு. அந்த எக்ஸாம் வந்து நான் ஹெச்ஆர் அப்ளை பண்ணியிருந்தேன். அந்த ஐபிஎஸ் எஸ்ஓ ஹெச்ஆர். நான் எம்பிஏ ஸ்பெஷலிஸ்ட், எம்பிஏ வந்து ஃபினான்ஸ் அண்ட் ஹெச்ஆர் டுவல் ஸ்பெஷலிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஹெச்ஆர் கிளியர் பண்ணப்போ இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட் கொடுத்தாங்க. இப்போ ஓகே அப்படின்னு சொல்லப்போ அப்போ இன்டர்வியூவில் கொஞ்சம் நம்ம பழைய கைடில் இருப்பாங்க சார் ஒருத்தவங்க. சார் பேர் எனக்கு கொஞ்சம் ரிமெம்பர் ஆகலை. அந்த சார் வந்து நல்லா நடத்துவாங்க. அவங்க வீடியோலாம் எனக்கு ஃப்ரீயாக கிடச்சிது, கிராக் வித் ஜாக்லையும் கிடச்சிது, நம்ம கைடிலையும் ப்ரிப்பேர் பண்ணேன். வெங்கடேஸ்வர்லு சார், எஸ் அவங்க தான் சார், வெங்கடேஸ்வர்லு சார். அந்த சார் வீடியோ தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்போ ஹெச்ஆர்ல இன்டர்வியூ போனப்போ ஹெச்ஆர் இன்டர்வியூ வந்து சூப்பராக தான் இருந்துச்சு. ஆனால் என்னன்னா நான் மெயின்ஸில் வந்து கொஞ்சம் 0.5 அந்த மாதிரி தான் வந்து கட் ஆஃபோட கிளியர் பண்ணியிருந்தேன். அதனால மேபி எனக்கு அது கிடைக்கல. அதுக்கப்புறம் வந்து ஐடிபிஐ ஜாம் வந்து ப்ரிலிம்ஸ் அந்த இது டேரெக்டாக ஐடிபிஐ ஜாம் இன்டர்வியூ போயிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பிஎன்பி அந்த வருஷமே பிஎன்பி கிரெடிட் ஆஃபீஸர் இன்டர்வியூ போனேன். அந்த இன்டர்வியூ வந்து எனக்கு கொஞ்சம் சரியாக பண்ண முடியல. அப்போ வந்து எனக்கு இன்டர்வியூ கைடன்ஸ் கொஞ்சம் கிடைக்காம லேக் ஆச்சு.
அது ஃபர்ஸ்ட் நான் இன்டர்வியூ போனது பிஎன்பி கிரெடிட் ஆஃபீஸர் இன்டர்வியூ தான். நொய்டால போட்டிருந்தாங்க, அங்கே போனேன். அதுக்கப்புறம் தான் ஐபிஎஸ் எஸ்ஓ ஹெச்ஆர் இன்டர்வியூ போனேன். அது கொஞ்சம் நல்லாவே பண்ணிட்டேன். சாரோட வீடியோலாம் பார்த்துட்டு போனேன். அவங்க வீடியோ அப்புறம் சாம்பசிவம் சார்னு சொல்லி ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க வீடியோவும் பார்த்தேன். கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ரெண்டு வீடியோ தான் பார்த்துட்டு போனேன். அது கொஞ்சம் நல்லா இன்டர்வியூ நல்லா பூஸ்டப் ஆச்சு. சரி, அதுக்கப்புறம் வந்து திருப்பியும் நான் நார்மல் பேங்கிங் தான் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணேன். எல்லா மெயின்ஸும் திருப்பி எழுதினேன். மெயின்ஸ்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் எப்படின்னா ஸ்ட்ரகிள் ஆனேன், நல்லாவே ஸ்ட்ரகிள் ஆனேன். குவான்ஸ் எல்லாம் வந்து ஆசிஷ் சாருக்கு அப்புறம் வீடியோ கோர்ஸ் அதுன்னு சொல்லிட்டு வாங்கி பார்த்தேன். ஆசிஷ் சார் வீடியோ ஹிந்தி சேனல் தான் ஃபுல்லாமே. அந்த சேனல் ஆசிஷ் சார் பார்ப்பேன். அதுக்கப்புறம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து ஹெச்பி சக்ஸஸ் கிளாஸ்னு ஒரு சார் எடுப்பாங்க, நார்மல் ஹிந்தி. அவங்க ஏற்கனவே எஸ்பிஐ பிஓவா இருக்காங்க, எஸ்பிஐ கிளர்க்கு நிறைய எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்காங்க. அவங்களும் நார்த் இந்தியா தான். அவங்க வந்து அவங்களோட மார்க் எல்லாமே வந்து மேக்ஸிமம் 25+ தான் ஜிஎஸ் எடுத்திருப்பாரு, ஜென்ரல் அவேர்னஸ். அதனால அவரோடத கொஞ்சம் நான் நம்பியே படித்தேன். ஓரளவுக்கு அவர் கரெக்டாக வீடியோ போடுவார் வாரம்னா, அந்த வீடியோலாம் பார்த்துருவேன். அது கொஞ்சம் நல்லாவே ஹெல்ப்ஃபுல் ஆச்சு. அதெல்லாம் பேங்கிங் சார்ஜின்னு ஒரு ஆப், டெலிகிராம் குரூப் இருக்கும். அதில் வந்து டெய்லி வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும். அதுவும் நான் கொஞ்சம் பார்த்துக்குவேன். அது இல்லாமல் வீடியோ ஒன்று பார்ப்பேன், ஹெச்பி சக்ஸஸ் கிளாஸ்னு ஒரு புதுசாக ஒன்று இருக்கும். அது டெலிகிராம் யூடியூப்ல வந்து ஒரு ஷேர் போடுவார். அவர் எஸ்பிபிஓவா இருக்காரு, ஓகே. அவரு போடுவார். அவரு கொஞ்சம் நல்லா, அவரு ஏற்கனவே நிறைய ஒரு 7-8 மெயின்ஸ் அவரோட மெயின்ஸ் பார்ப்பேன். அந்த மெயின்ஸ் எல்லாமே வந்து 25 to 30 மார்க்ஸ் அவர் எப்படினாலும் ஜிஎஸ்ல ஸ்கோர் பண்ணி வச்சிருப்பாரு. ஸ்கோர் கார்டெலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் அவரோட பார்க்க ஆரம்பித்தேன். அது கொஞ்சம் நல்லாவே இம்ப்ரூவ் ஆச்சு எனக்கு. ஓகே. இப்போ 2023ல வந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணி 2025ல நீங்கள் போஸ்டிங்கில் உட்காந்துட்டீங்க. ஆமாம் சார். 2 இயர்ஸில் நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு போஸ்டிங் கிடைச்சதுக்கான மேஜர் ரீசன் என்ன? மேஜர் ரீசன்னா ஒன்றும் இல்லை சார். நான் ப்ராக்டிஸ் காலைல எழுந்திரிச்சேன்னா இங்கே தான் அந்த லைப்ரரி தான், பின்னாடி இதே லைப்ரரி தான். காலைல 8 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பிடுவேன். 8:30க்கு வந்து இங்கே டெஸ்ட் போட ஆரம்பிச்சேன்னா காலைல வீட்லேயுமே நான் காலைல 5 மணிக்கு எந்திரிச்சிடுவேன். எந்திரிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து காலைல படிக்கிறது எல்லாமே எந்திரிச்சோடனே காலைல 6 மணிக்கு வந்து அடால வந்து ஃபாஸ்ட் செஷன் அந்த இது ஒருத்தர் போடுவாங்க, வைரல் மேக்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருந்து இன்ன வரைக்கும் நான் பார்த்துட்டு இருக்கிறது இதுதான். காலைல 6 மணிக்கு ஆரம்பிப்பாங்க, 7 மணி வரைக்கும் வரும். நான் 6:30க்கு ஆரம்பிச்சு அந்த ஃபாஸ்ட் ஸ்பீடில் வச்சு 2x வச்சு பார்ப்பேன். அது வந்து என்னோட குவான்ஸ் வந்து செமையா பூஸ்டப் பண்ணும். எப்படின்னா பிலிம்ஸுக்கு வந்து ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸ்மார்ட் ட்ரிக்ஸ் நிறைய சொல்லுவாங்க சார், அது வந்து பக்காவா இருந்துச்சு. டெய்லியும் போட போட அப்படியே நம்மளுக்கே கன்சிஸ்டன்ட் ஆயிரும், ஸ்பீடும் பயங்கரமா இருக்கும். இப்போ ஒரு சிம்பிளிஃபிகேஷன்லாம் டக்கு டக்குன்னு நிறைய ஷார்ட் இருக்கும், அது நம்ம டெய்லியும் கன்சிஸ்டண்டா பார்க்க பார்க்க நம்மளுக்கே அது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அது கொஞ்சம் நல்லா குவான்ஸுக்கு பூஸ்டப் ஆச்சு. அதுக்கப்புறம் 7 to 8 வந்து நம்ம நிமிஷா மேம் போடுவாங்க, நிமிஷா பன்சல்னு சொல்லிட்டு இங்கிலீஷ். அது வந்து பயங்கரமா இருக்கும். அது வந்து நான் இதுல தான் பார்ப்பேன், 2xல தான். கொஞ்சம் 7:30 ஒரு ½ அன் ஹவர் பிரேக் எடுத்துட்டு 7:30க்கு வச்சு ஆரம்பிச்சோன்னா 8:15 வரைக்கும் அதை பார்த்துருவேன். அதில் பார்க்கும்போது டெய்லி இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் சொல்லுவாங்க. அதுல நம்ம சினானிம்ஸ் பார்ப்பேன், ஆன்டனிம்ஸ் இருக்கும். அது எல்லாமே கம்பைல் பண்ணி வார ஒரு நாள் கடைசியில் கம்பைல் பண்ணி நோட்ஸாகவும் கொடுத்துருவாங்க. அது நல்லா கொஞ்சம் பூஸ்டாக இருக்கும் சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் படிக்கிறதுக்கு. ஒகாபுலரி வந்து நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் டெய்லி அவங்க ஸ்பாட் எரரும் சில நாள் கிளாஸ் கொண்டு வருவாங்க. டெய்லியும் ஃப்ரீயாகவே, இது எல்லாமே ஃப்ரீ சோர்சஸ். காலையில் வந்து வைரல் மேக்ஸ் பார்ப்பேன், அது 8 to நிமிஷா பன்சல் மேம். இது டெய்லி ரொட்டீனில் இது எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். அப்புறம் இங்கே வந்து 8:30 அந்த மாதிரி லைப்ரரி வந்துடுவேன். 9 மணிக்குள்ளே மேக்ஸிமம் ரீச் ஆயிடுவேன். வந்தோடனே முதல் வேலை வந்து ஹிந்து தான் எடுத்து பார்ப்பேன். ஹிந்து தான் இருக்கும், டெய்லி ஹிந்து நியூஸ் பேப்பர் எடுத்துருவேன். எடுத்து எடிட்டோரியல் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எடிட்டோரியல் தான் பார்ப்பேன். அதில் பார்த்துட்டு எனக்கு புரியலைங்கிறப்ப திருப்பி நோட் பண்ணி வச்சுட்டு திருப்பி தமிழ்லாம் பார்ப்பேன். தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி பார்ப்பேன். அந்த மாதிரிலாம் இருக்கும் சார். அது முடிச்சோடனே திருப்பி நம்ம கைட்லிக்கு வருவேன். கைட்லியில் வந்து அன்னைக்கு கரெக்டாக 9 மணிக்கு ஆனால் போட்டுருவாங்க டெய்லி என்னென்ன ஷெட்யூல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஷெட்யூலை ஃபுல்லாக அப்படியே கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வருவேன் சார். ஷெட்யூல் அதுவே ஈவினிங் வரைக்கும் 4 மணி 5 மணி வரைக்கும் கரெக்டாக ஷெட்யூல் இருக்கும். அந்த ஷெட்யூல் ஃபுல்லாக ஓகே, எல்லாமே கரெக்டாக ஃபிலிம்ஸுக்கும் இருக்கும் மெயின்ஸுக்கும் இருக்கும். அந்த ஷெட்யூலை ஃபுல்லாக முடிச்சிடும் ஓரளவுக்கு டெய்லியும். அது கொஞ்சம் நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாச்சு. ஃபிலிம்ஸ் நான் படிக்க ஆரம்பிச்சப்போ நான் ஓரளவுக்கு முன்னாடியே பார்த்துட்டேன். மெயின்ஸுக்கு வந்து எனக்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாச்சு. அது டெய்லியும் மெயின்ஸும் இருக்கும், செக்ஷனல் டெஸ்ட்டும் இருக்கும். அப்படிங்கிறப்ப எனக்கு என்னன்னா மெயின்ஸ் படிக்கும்போது கொஞ்சம் லேக் ஆனதுனால போடுவேன், சில சமயம் தெரியாது, அதை எப்படி பார்க்கணும்னு கூட எனக்கு தெரியாது. கைடில் என்ன பண்ணுவாங்க, வீடியோ சொல்யூஷன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு சார். இந்த வீடியோ வந்து நான் பார்த்துட்டு திருப்பி உட்காந்து பார்க்கும்போது நல்லா இருக்கும். அது இல்லாமல் எனக்கு மெல்வின் ஒரு சார் ரீசனிங் எடுப்பார். அந்த சார் மெல்வின் சார்ட்ட நான் அடிக்கடி டவுட்டு கேட்பேன். மெயின் சம்மெல்லாம் நிறையா இருக்கும், மெல்வின் சார்ட்டையும் கேட்பான். அது நல்லா கொஞ்சம் சொல்லுவார். அவரும் 8 மணி ஆனாலும் சரி. உங்களுக்கு மென்டரா மெல்வின் தான் இருந்தாரு? எனக்கு மென்டர் மெல்வின் இருந்தாங்க, சதீஷ் சாருன்னு ஒருத்தர் இருப்பாங்க. அவங்களும் சதீஷ் சார் குவான்ஸ், அவரும் நல்லா ஹெல்ப் பண்ணுவார் சார். இப்போ 10 மணிக்கு அடிச்சு நம்ம மெசேஜ் எடுத்தாலும் சதீஷ் சார்லாம் ரிப்ளை பண்ணுவார்.
ஓகே, 10 ஓகே. மணி 11 மணி இந்த மாதிரி இருக்கும். ஸோ கன்சிஸ்டண்ட்டாக ஃபோக்கஸ்டாக டிசிப்ளினாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற ஒரே ஒரு காரணத்தினால தான் வித்தின் 2 இயர்ஸ்க்குள்ளார நீங்கள் இன்னைக்கு பேங்கராக மாறி இருக்கீங்க. ஆ ஸோ ஆமாம் நீங்கள் சார். ரியல் டைம் எக்ஸாம்பிள் அப்கமிங் பேங்கர்ஸ்க்கு ஃபோக்கஸ்டாக ப்ரிப்பேர் பண்ணால் ஹார்ட் ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக வெரி வெரி ஷார்ட் டூரேஷனில் அச்சீவ் பண்ண முடியுங்கிறதுக்கு ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளாக நீங்கள் இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார். ஜேர்னியில் கோட்டும் ஒரு சின்ன ஒரு பார்ட் ப்ளே பண்ணியிருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. கண்டிப்பாக சார். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் நீங்கள் வந்து பொதுவாக பேங்கிங் ஆஸ்பிரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மேஜராக இருக்கக்கூடிய அந்த ஒரு 6 எக்ஸாம்ஸ் இல்லை சில இன்சூரன்ஸ் எக்ஸாம் இல்லை ஐஓபி எல்பிஓ மாதிரி எல்பிஓ எக்ஸாம்ஸ்லாம் வந்து நிறைய பேர் அப்பியர் ஆகுறாங்க. நீங்கள் பர்டிகுலராக அந்த கிரெடிட் ஆஃபீஸர் அப்படிங்கிற போஸ்ட்டை ஏன் சூஸ் பண்ணீங்க? இந்த மாதிரி வேற ஏதாச்சும் போஸ்ட் இருக்கா? இப்போ நார்மல் பேங்கிங் ஆஸ்பிரன்ஸும் அப்பியர் ஆகிற மாதிரி சில போஸ்டர்ஸ். நார்மல் பேங்கிங் ஆஸ்பிரன்ஸ் அப்பியர் ஆகிற மாதிரினா எஸ்ஓ எக்ஸாம் வந்து அக்ரி படித்தவங்க அப்பியர் ஆவாங்க. அது இல்லாமல் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்க அப்ளை ஆவாங்க. இது எனக்கு வந்து நான் எம்பிஏ வந்து மார்க்கெட்டிங் நிறையா வரும். எப்பயுமே வேகன்சி வந்து மினிமம் 500 மேக்ஸிமம் 1000 வரைக்கும் கூட வரும் மார்க்கெட்டிங் ஆஃபீஸர்ஸ். நான் வந்து மார்க்கெட்டிங் டொமைன் கிடையாது, ஆனால் ஹெச்ஆர் டொமைனு. எனக்கு வெறும் 18 போஸ்டிங் 20 போஸ்டிங் 25 போஸ்டிங் தான் ஆல் இந்தியாவே இருக்கும். அது இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போடுவேன். ஒரு 6 போஸ்டிங் இருந்தால் கூட நான் அந்த எந்த எக்ஸாமே விட்டதில்லை. 5 போஸ்டிங் 6 போஸ்டிங் இருந்தால் கூட அந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுவேன். ஒரு எக்ஸாம் கூட விடாமல் எல்லா எக்ஸாமும் அப்ளை பண்ணுவேன். அப்ளை ஆனது எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எப்படி போனாலும் நான் போய் எக்ஸாம் ஹாலில் உட்காந்துட்டாச்சும் வந்துடணும் அப்படின்னு தான் சொல்லலாம் போவேன். போய் எக்ஸாம் ஹாலில் உட்காந்துட்டு வரணும், அந்த இது கொஞ்சம் இருக்கும் எனக்கு எப்பயுமே. பாஸ் ஆனாலும் சரி ஃபெயில் ஆனாலும் சரி எந்த எக்ஸாம்னாலும் போட்டுருவேன். ஒரு 10 போஸ்டிங் இன்சூரன்ஸ்லாம் சில நேரம் வெறும் 20 போஸ்டிங்லாம் வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க. அந்த எக்ஸாம் கூட போடாமல் இருக்க மாட்டேன். வீட்லேயும் அது மாதிரி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. எந்த எக்ஸாமுக்கு எக்ஸாம் ஃபீஸ் காசு கட்டணும்னு கேட்டால் அவங்களும் உடனே கொடுத்துருவாங்க, அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. அது ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லாவே எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அது போக போக எனக்கும் அப்படியே பழகிருச்சு. நானும் ப்ரிலிம்ஸ் போயிட்டு மெயின்ஸு போக ஆரம்பிச்சிட்டேன். நிறைய எக்ஸாம் எல்லாமே மெயின்ஸ் போக ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு எனக்கு எடுத்தோடனே அந்த கிளர்க்கு மட்டும்தான் போகாத மெயின்ஸ் ஒரே ஒரு எக்ஸாம் அந்த 2023 ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் 2023 வந்த 2024 முடிச்சு வரும்போது எல்லா எக்ஸாமுமே மெயின்ஸ் போக ஆரம்பிச்சிட்டேன். இப்போ வரைக்கும் எல்லா எக்ஸாமும் மெயின்ஸ் போயிருக்கேன். மெயின்ஸ் போயிட்டேன். கிட்டத்தட்ட இது எனக்கு இந்த இன்டர்வியூ போனது கிரெடிட் ஆஃபீஸர் வந்து 3வது இன்டர்வியூ. அது இல்லாமல் எஸ்ஓ இன்டர்வியூ போயிருக்கேன், ஐடிபிஐ ஜாம் இன்டர்வியூ போயிருக்கேன், 2 இன்டர்வியூ. மொத்தம் இது 5வது இன்டர்வியூ சார். ஓகே, இப்போ என்னோட கொஸ்டின் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் கிளியர் பண்ணியிருக்க இந்த யூபிஐ கிரெடிட் ஆஃபீஸர் இது வந்து எத்தனை வேகன்சிஸ் மொத்தம் இருந்துச்சு ஆல் ஓவர் இந்தியா? இது ஆல் ஓவர் இந்தியா 249 சார். ஓகே, 249 வேகன்சிஸ் தான் இருந்துச்சு. இருந்தாலும் நீங்க வந்து அப்ளை பண்ணீங்க. ஆமா சார், கண்டிப்பா. வந்து எனி பேங்க் எக்ஸாம்ஸ், நாட் பர்டிகுலர்லி கிரெடிட் ஆஃபீஸர். ஆமா சார். ஸோ நீங்க நார்மல் பேங்க் எக்ஸாம்ஸும் நீங்க அப்பியர் ஆயிருக்கீங்க. டோட்டலா எத்தனை மெயின்ஸ் போயிருப்பீங்க நார்மல் பேங்க் எக்ஸாம்ஸ்ல? இது எனக்கு தெரிஞ்சு நான் இந்த கிரெடிட் ஆஃபீஸர் வரக்கு முதலாட்டியும் நான் 15 மெயின்ஸ் கிட்ட எழுதியிருக்கேன் சார். போன வருஷமே 13 மெயின்ஸ், இந்த வருஷம் ஒரு 2 மெயின்ஸ் போயிட்டேன். இது 15வது எக்ஸாம் கிட்ட ஆயிருக்கீங்க. வெரி குட். ஸோ இதுல இருந்து அப்கமிங் பேங்கிங் ஆஸ்பிரன்ஸ் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வேகன்சிஸ் கம்மியா இருந்தாலுமே கண்டிப்பா அவங்க எல்லா எக்ஸாம்ஸையும் அப்பியர் ஆகணும், அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் லெசன். அவங்க இன்கேஸ் அக்ரி பேக்ரவுண்டா இருந்தாங்க அப்படின்னா அவங்க பிரைமரி இந்த நார்மல் ஜெனரல் பேங்கிங் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு ஐபிபிஎஸ் எஸ்ஓ அக்ரியும் அவங்க ஃபோக்கஸ் பண்ணணும். பேக்ரவுண்ட் அப்படின்னா கண்டிப்பா ஐபிபிஎஸ் எஸ்ஓ ஐடி ஃபோக்கஸ் பண்ணணும். ஹெச்ஆர்னா ஹெச்ஆர் ஃபோக்கஸ். ஸோ அடிஷ்னலா அவங்க கிராஜுவேஷன் ரிலவெண்டா இருக்கக்கூடிய ஸ்பெஷலிஸ்ட் ஸ்ட்ரீம் எக்ஸாம்ஸ் வந்துச்சு அப்படின்னா வேகன்சிஸ் எவ்வளவு இருந்தாலும் சரி கண்டிப்பா அவங்க அப்ளை பண்ணணும் அப்படிங்கறது தான் ஒரு முக்கியமான லெசன் நம்ம லேர்ன் பண்ண வேண்டிய விஷயம். கரெக்ட்டுங்களா? கரெக்ட் சார். சூப்பர். நான் போகும்போதுமே லாஸ்ட் இயர் வெறும் ஹெச்ஆர் எல்லாம் வெறும் 28 அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்படி தான் ப்ரிலிம்ஸ்க்கு போனேன், கிளியர் பண்ணிட்டேன். மெயின்ஸ் ஓகே. எனக்கு மெயின்ஸ் படிக்கலாம் ரொம்ப டைம்லாம் இல்லை சார். அதுக்கு முன்னாடி வந்து ஐபிஎஸ் பிஓ மெயின்ஸ் இருக்கும், 1 வீக் தான் கேப்பு. அதுங்காட்டி எஸ்ஓ மெயின்ஸ் வந்துடும். அவ்வளோதான். நான் படித்ததுமே அவ்வளோதான், ஒரு 15 டேஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் என்னன்னா நான் காலேஜ் படிக்கும்போது எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா பேஸ் இருக்கும், அதனால நான் கிளியர் பண்ணிட்டேன் ஓரளவுக்கு மேக்ஸிமம். ஆனா என்ன இன்னும் கொஞ்சம் முன்னாடி இருந்தே படிக்க ஆரம்பிச்சிருந்தேன் அப்படின்னா கொஞ்சம் நல்ல மார்க்லேயே கிளியர் பண்ணிருக்கலாம். ஓகே ஃபைன். ஸோ இப்போ இந்த ஆஃப்டர் இந்த போஸ்டிங் கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்க எப்படி இப்போ ஃபீல் பண்றீங்க? எந்த மாதிரி வந்து உங்க ஹார்ட் ஒர்க் டெடிகேஷனுக்கு ஒரு பெரிய லெவல்ல உங்களுக்கு பே ஆஃப் கிடைச்சிருக்கு. ஃபேமிலி இப்போ என்ன ஃபீல் பண்றாங்க? நீங்க சொல்லியிருந்தீங்க ஃபேமிலி சைடில் நல்லா சப்போர்ட் பண்ணாங்கன்னு சொல்லியிருந்தீங்க ஃபினான்ஷியலா எல்லாம். அவங்க ப்ரௌடா ஃபீல் பண்றாங்க பேரண்ட்ஸ்? அவங்களாம் சொன்னோடனே கொஞ்சம் நல்லா சந்தோஷப்பட்டாங்க சார் வீட்டில். ஃபர்ஸ்ட் ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் போறப்ப கிளியர் பண்ணுவேனா என்னன்றது கொஞ்சம் டவுட் இருந்துச்சு அவங்களுக்கு. சரி, அப்புறம் நான் ப்ரிலிம்ஸ்லாம் கிளியர் பண்ணுவோன்னே சரி படிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு நம்பினாங்க. அப்புறம் இருந்தாலும் என்னால் ஒரு வருஷத்துல கிராக் பண்ண முடியல. அடுத்த வருஷம் 2025 மேலே போயிடுச்சு. அப்போ திருப்பி கேட்டேன், சரி இந்த ஒரு வருஷம் எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி தான் அவங்களும் சொன்னாங்க.
என்னோடது என்னன்னா அந்த டிசம்பர் ஜனவரியோட சரி அதுங்காட்டி நான் கிராக் பண்ணிடணும் அப்படின்னு தான் நினைச்சேன். அதுங்காட்டி எனக்கு கிரேஸ் கொஞ்சம் அமைஞ்சிருச்சு. அவங்களும் வீட்டில் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க சார், ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. கிரேட். இப்போ இந்த ஃபெயிலியர்ஸ் ஃபேஸ் பண்ணுறது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா? இந்த பேங்கிங் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஆஸ்பிரன்ஸில் வந்து இந்த ஃபெயிலியர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப குரூசியலான ஒரு விஷயம். நீங்கள் கண்டிப்பா சார். அதை வச்சு பார்க்கும்போது காலேஜில் நீங்கள் டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஒரு கேண்டிடேட் தான் காலேஜ் லெவல் வரைக்கும். ஸோ காலேஜ் முடிச்சுட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம் அப்பியர் ஆகுறீங்க, அப்போ ஒரு ஃபெயிலியர் வருது. அதுக்கப்புறம் திரும்பவும் நீங்கள் பவுன்ஸ் பேக் ஆகி ப்ரிப்பரேஷன் கன்டினியூ பண்ணி அடுத்த எக்ஸாம் அப்பியர் ஆகுறீங்க, அப்பயும் ஒரு ஃபெயிலியர் வருது. காலேஜ் லைஃப் வரைக்கும் பெரிய லெவலில் ஃபெயிலியர் பார்க்காத நீங்கள் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் வேர்ல்டுக்குள்ளே வரும்போது ஃபெயிலியர்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜிஸ் சொல்லுவாங்க, ஒவ்வொரு மைண்ட் செட் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் எப்படி அதை ஓவர் கம் பண்ணி வந்தீங்க? நான் ஃபஸ்ட்டு ஃபெயில் ஆனது வந்து எஸ்பிஐ கிளர்க்கு ப்ரிலிம்ஸ் தான். அதுதான் காலேஜ் முடிச்சோடனே நான் காலேஜுக்கு முன்னாடி வந்து வேற எக்ஸாம் படிச்சுட்டு இருந்தேன். காலேஜ் முடிச்சப்போ நான் பேங்க் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் எழுதின எக்ஸாமே ஃபெயில் தான். அப்புறம் வந்து நான் சரி பார்த்தேன், நிறைய யூடியூப் வீடியோ தான் பார்ப்பேன். ஃபெயில் ஆனதுக்கப்புறம் என்ன எல்லாம் எப்படி நான் மட்டும் தான் ஃபெயில் ஆகிறேன்னா நிறைய பேர் ஃபெயில் ஆனவங்களாம் என்ன பண்ணுவாங்க என்னன்னு பார்ப்பேன். கொஞ்சம் நம்ம கிராக் வித் ஜாக் அவரு தான் கொஞ்சம் நல்லா மோட்டிவேட் பண்ணுவார். ஜாக்சன் சார் மட்டும்தான் மோட்டிவேட் பண்ணுவார் நல்லா. எப்பயுமே அவர் வீடியோ பார்ப்பேன். அதுக்கப்புறம் நிறைய சக்ஸஸ் ஸ்டோரிலாம் இருக்கும். அதை நான் விடவே மாட்டேன், பார்த்துட்டே இருப்பேன். அது சக்ஸஸ் ஸ்டோரி பார்க்கும்போது என்ன பார்ப்பேன்னா, எவ்வளோ ஷார்ட்டாக கிளியர் பண்ணுறாங்களோ அந்த சக்ஸஸ் ஸ்டோரியாக பார்ப்பேன். அவங்களோட ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கும் என்ன ஏதுன்ட்டு. ரொம்ப லாங் டியூரேஷனில் பார்த்துக்குவேன். லாங் டியூரேஷனில் அவங்க என்னென்ன ஃபெயிலியர் இருக்குன்னு சொல்லுவாங்க, அதை மட்டும் நான் நோட் பண்ணிக்குவேன். அவங்க எப்படி இது பண்ணுவாங்க, அதை எப்படி டேக்கிள் பண்ணுறாங்கன்னு மட்டும் நான் நோட் பண்ணிக்குவேன். ஆனால் வந்து ஷார்ட்டாக சக்ஸஸ் பண்ணுற ஒன் இயருக்குள்ளே நான் அடிக்கிறது யூடியூப்ல அடிச்சு சர்ச் பண்ணும்போது ஒரு வருஷத்துக்குள்ள எப்படி பாஸ் பண்ணணும் அந்த மாதிரி அடிச்சு பார்க்கறது தான் கொஞ்சம் வழக்கமாக வச்சிருப்பேன். யாரா இருந்தாலும் சரி, ஹிந்திலும் நிறைய பேர் சொல்லுவாங்க, ஹிந்தி சேனல்ஸ்லும் நிறைய இருக்கும். அவங்க சொல்றதையும் கேட்டுக்குவேன். என்னென்ன அவங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணாங்க, எப்படி நம்ம அதுக்குள்ள ஷார்ட்டாக ப்ரிப்பேர் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நான் எப்படி எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்குமோ அது பார்த்து எழுதி வச்சுக்குவேன். இந்த இதெல்லாம் பண்ணணும், இப்படி பண்ணாதான் முழு சீக்கிரம் இந்த மாதிரி பாஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி பார்ப்பேன். அதுக்கப்புறம் நான் ஃபர்ஸ்ட் திருப்பி ஆர்ஆர்பி பிஓ எழுதும்போது பாஸ் பண்ணிடுவேன். ஃபர்ஸ்ட் மெயின்ஸ் அவுட்டு, மெயின்ஸ் உள்ள போயிட்டேன், மெயின்ஸ் அவுட்டு. அப்போ நான் ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ணது ஜெகதீஷ் சாருக்கு தான். ஜெகதீஷ் சார் வந்து கோட்டு, அவரு தான் பயங்கரமான ஹெல்ப் பண்ணுவார். எப்பயுமே ஃபோன் அடிச்சா பரவாயில்ல சொல்லுவார், அடுத்த எக்ஸாம் பார்த்துக்கலாம், பண்ணிடலாம், படிங்க கன்சிஸ்டாக படிங்க அப்படி இப்படின்லாம் சொல்லுவார். அதுக்கப்புறம் இருக்க எல்லா எக்ஸாமே நான் எழுதினப்பெல்லாம் கண்டிப்பாக ஜெகதீஷ் சாருக்கு மெசேஜ் பண்ணிடுவேன். எப்படினாலும் எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டேன் சார், இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் எப்பயுமே நல்லா மோட்டிவேட் பண்ணுவார். பயங்கரமாக ஹெல்ப் இருக்கும் எனக்கு அந்த ஜெகதீஷ் சார்ட்ட இருந்து. அதுவும் இல்லாமல் நான் எந்த இன்டர்வியூ போனாலும் ஃபஸ்ட் தடவை கிளியர் பண்ணப்போ நான் ஜெகதீஷ் சாருக்கு தான் கால் பண்ணேன். சார் இந்த மாதிரி இப்போ பிஎன்பி கிரெடிட் கிளியர் ஆயிடுச்சு, ஏதாச்சும் இன்டர்வியூ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சாருமே நல்லா உடனே உங்கள்கிட்ட சொல்லிட்டு நீங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணீங்க. நீங்கள் அப்போ தான் திண்டுக்கல் ஒரு தடவை வந்தீங்க. திண்டுக்கல்ல வந்து புதுசாக பிரான்ச் கைலியில் ஓப்பன் பண்ணியிருந்தப்ப நான் நேரில் உங்களை பார்த்தப்ப அப்பயுமே எனக்கு போன வருஷமே நல்லா ஹெல்ப் பண்ணீங்க. ஃப்ரீயாக இன்டர்வியூக்கு கைட்லாம் பண்ணி குந்தன் குப்தான் சார்னு ஒருத்தர் இருப்பார், அவருக்கெல்லாம் கொஞ்சம் ஃபோன் பண்ணி சொல்லி எனக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணீங்க சார். ரொம்ப தேங்க்ஸ். இந்த வருஷம் போனப்பையும் திருப்பி இந்த வருஷம் வந்தப்ப ஜாம் இன்டர்வியூ இருக்கும். ஜாம் இன்டர்வியூ இருக்கப்ப அப்பயுமே நான் ஜெகதீஷ் சாருக்கு தான் முத இன்டர்வியூ போனோம்னா எந்த இன்டர்வியூ போனாலும் ஜெகதீஷ் சாருக்கு ஃபோன் அடிப்பேன். சார் வந்து பயங்கரமா நல்லா ஹெல்ப் பண்ணுவார். எப்பயுமே போயிட்டா சரி இன்டர்வியூ கோர்ஸ் ஏதாச்சும் இருக்கலாம் பார்க்கலாம் அப்படிம்பாரு. இது இல்லாமல் நான் ஏதாச்சும் இந்த செபி எக்ஸாமு சிட்பி எக்ஸாம் அந்த எக்ஸாமே விட மாட்டேன். அந்த எக்ஸாம் எழுதப்ப அதுக்கு நான் ஃபிலிம்ஸ் கிளியர் பண்ணிடுவேன், சிட்பி கிளியர் பண்ணிடுறேன் போன வருஷமே. மெயின்ஸ் எப்போ இருக்குன்னு தெரில. அந்த எக்ஸாமுக்கும் நான் என்னன்னா ஜெகதீஷ் சாருக்கு தான் ஃபோன் அடிப்பேன். சார் இது என்னன்னு தெரியல சார், இப்போ இருக்கு எப்படி கிளியர் பண்ண, எனக்கு என்ன போர்ஷனே தெரியாது, நான் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டேன் சார், மெயின்ஸ் என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு சொல்லி ஜெகதீஷ் சார் தான் கால் பண்ணேன். ஜெகதீஷ் சார் என்னன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் ஒரு நாள் டைம் எடுத்துட்டு கேட்டுட்டு திருப்பி எனக்கு கால் பண்ணுவார். தம்பி இந்த மாதிரி ஒருத்தவங்க இருக்காங்க, என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்காங்கப்பா, அவங்க நம்ம தான் கைடில் தான் ஏற்கனவே படித்தாங்க, நம்ம பேசுவோம், அவர்கிட்ட பேச சொல்லிட்டு நம்பர்லாம் ஷேர் பண்ணுவார். அவங்ககிட்ட பேசி கொஞ்சம் கேட்டுக்குவேன், என்ன சார் எப்படி படிக்கணும் என்ன இதுன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி எப்பயுமே நல்லா ஹெல்ப்ஃபுல் பண்ணுவாங்க. அது இல்லாமல் நான் ஃபெயில் ஆனாலும் சொல்லுவேன், என்ன சார் இந்த மாதிரி ஃபெயில் ஆகிட்டேன் என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்பயும் பேசுகிறப்ப பரவாயில்ல ஒரு அடுத்த எக்ஸாம் பார்ப்போம், இந்த எக்ஸாம் எவ்வளோ கம்மியான போச்சு, அந்த மாதிரி நல்லா மோட்டிவேட் பண்ணுவாங்க. ஃபெயிலியர்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்ம கோட் மென்டர்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஜெகதீஷ். கண்டிப்பாக சார், ஜெகதீஷ் சார் ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணும். ஓகே ஓகே கிரேட். இப்போ உங்களை மாதிரி இப்போ அப்கமிங்கில் இருக்கக்கூடிய பேங்கிங் ஆஸ்பிரன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக அவங்க மைண்டில் இருக்கிறது வந்து ஒரு செல்ஃப் டவுட் இருக்கும். என்னால் அது முடியுமா? இப்போ இந்த வீடியோவை பார்க்குற பர்சன்ஸ் கூட இப்போ செல்வகுமார் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து என்னோட நல்லா படிக்கிற பர்சன், அதனால் அவர் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டாரு, என்னால் அது முடியுமா, என்னால் இதை பண்ண முடியுமா அதை பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி செல்ஃப் டவுட் நிறைய பேத்துக்கு இருக்கும் ஆஸ்பிரன்ஸ்க்கு. ஸோ அந்த மாதிரி பர்சனுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? எனக்குமே ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு.
அதுக்கப்புறம் நான் பார்க்கும்போது ஒவ்வொருத்தவங்க இவங்களால கிளியர் பண்ண முடியுது, நம்மளால கண்டிப்பா முடியும் படிச்சா அப்படின்னு சொல்லி தான் நான் பார்த்துக்குவேன். யூடியூப்ல பார்க்கும்போது அந்த எப்படி ஒரு வருஷத்துல கிளியர் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் யோசிச்சுட்டே இருப்பேன். சரி நம்மளால இந்த எக்ஸாம் முடியலனா அடுத்த எக்ஸாம் கிளியர் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் சொன்னாலும் அவங்களும் சரி ஓகே அடுத்த எக்ஸாம் பண்ணிடலாம் ஒன்றும் இல்லை பாருப்பா படிப்பா அப்படின்னு தான் சொல்லுவாங்க அவங்க. வீட்லயும் கொஞ்சம் நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க. அது மாதிரி படிக்கிற பசங்களும் கொஞ்சம் வீட்ல இருந்தாலும் படிச்சுட்டு இருக்கேன். இவ்வளோ கிளியர் பண்ணியிருக்கேன். இந்த இது பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டாலும் வீட்ல கொஞ்சம் நம்ம ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டாலும் அவங்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கை கொடுத்த மாதிரி இருக்கும். வீட்லயும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்கன்னா நம்மளும் இன்னும் கொஞ்சம் சரி அவங்க சொல்றாங்க படிக்கலாம் படிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஃபைன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இப்போ உங்க பேரண்ட்ஸும் ரொம்ப ஹாப்பியா இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க ஆமா சார். 2 இயர்ஸ்ல வந்து ஒரு பேங்கரா மாறி இருக்கீங்க. ஒரு நல்ல ஒரு போஸ்டிங், அதுவும் தமிழ்நாட்டுல ரொம்ப பக்கத்திலேயே போஸ்டிங் ஆயிருக்கீங்க. ஆமா சார். வாழ்த்துக்கள். கங்க்ராச்சுலேஷன். லாஸ்ட் அண்ட் ஓகே சார். ஃபைனல் கொஸ்டின் ஆக்சுவலா உங்ககிட்ட. சொல்லுங்க சார். நிறைய பேத்துக்கு இந்த வந்து பாத்தீங்கன்னா யூபிஐ கிரெடிட் ஆஃபீஸோட பே ஸ்கேல் எவ்வளவு வருங்கிறது தெரியாது. அது எவ்வளவு பே பண்ணுவாங்க? சேலரி ரேஞ்ச் எவ்வளவு வரும்? அதான் சார் நம்ம நார்மல் பிஓ சேலரி தான் சார். அப்படியே என்ன பிஓவோ அதே சேலரி தான், எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. ஓகே. பிஓக்கும் கிரெடிட் ஆஃபீஸருக்கும் எஸ்ஓக்கு எல்லாத்துக்கும் ஒரே பே தான். அசிஸ்டன்ட் மேனேஜர் யாரா இருந்தாலும் சரி பிஓவா இருக்க ஸ்கேல் மட்டும்தான் சார். பிஓ ஸ்கேல் எவ்வளோ கொடுக்குறாங்களோ அதே ஸ்கேல் தான் வரும். ஒரு டிஃபரன்ஸுமே இல்லை சார். எவ்வளவு பே வருது உங்களுக்கு? எவ்வளோ பேனா இப்போ நார்மலாக பேசிக் வந்து 48,500 சம்திங் சார். அது இல்லாமல் அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து ஆட் ஆகி வரும் சார். கிட்டத்தட்ட 70 to 80 ரேஞ்ச் மாறும் சார். 85 90 அந்த மாதிரி. சிட்டி பொறுத்து உங்களுக்கு வேரி ஆகும் இல்லைங்களா? சிட்டியை பொறுத்து வேரியாகும் சார். ஓகே 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 ரியலி நைஸ். ஒரு 2 இயர்ஸ் ஆஃப் ஆஸ்பிரண்ட் ஜேர்னியில் வந்து நீங்கள் இருந்துட்டு ஒரு பேங்கராக அரௌண்ட் ஒரு 70 to 80,000 ருபீஸ் சேலரி வாங்குறீங்க. இன்னும் அடுத்தடுத்த லெவல் நீங்கள் டெவலப் ஆகணும் அப்படின்னு நான் வந்து விஷ் பண்ணுறேன். கண்டிப்பாக தேங்க்யூ சார். கைட்லி அண்ட் கோட் டீம் கூட டச்சில் இருங்க. கூடிய சீக்கிரம் கண்டிப்பாக சார். கண்டிப்பாக மீட் பண்ணலாம். தேங்க்யூ சார். ஃபைனலாக நீங்கள் இந்த பேங்கராக அச்சீவ் பண்ணுறதுக்கு நடந்த ஜேர்னியில் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்த பர்சனுக்கு வந்து தேங்க் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து தேங்க் பண்ணுறேன்னு நினச்சா ஃபர்ஸ்ட் சொல்கிறது வந்து ஜெகதீஷ் சாருக்கு தான் என்னோட இது. எப்பயுமே நான் எந்த இன்டர்வியூ போனாலும் அவருக்கு தான் ஃபோன் அடிப்பேன். ஒரு கேட்டா இது எனக்கு 5வது இன்டர்வியூ கிட்ட எல்லா இன்டர்வியூக்குமே ஜெகதீஷ் சார் தான் ஃபோன் அடிச்ச உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணுவார். ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க, நானும் நீங்களும் பேசுவோம். அதுக்கப்புறம் நிறைய ஃப்ரீ கோர்ஸ்லாம் இன்டர்வியூ கோர்ஸ்லாம் நிறைய கொடுப்பேங்க. எனக்கு இன்டர்வியூ தான் நான் மேஜராக ஸ்ட்ரகிள் ஆவேன், அது வேற விஷயம். ஆனால் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூலாம் எனக்கு ஒன்றுமே தெரில. அப்படிங்கிறப்ப அடுத்து நம்ம இன்டர்வியூ கோர்ஸில் ஆதித்யா சார் இன்டர்வியூ கிளாஸ்லாம் வாங்கி பார்ப்பேன், வெங்கடேஸ்வரர் சார் எல்லாம் பார்ப்பேன். அதெல்லாம் ஓகே கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் தேங்க் பண்ணணும்னா இங்கே லைப்ரரியில் இருக்க என்னோட லைப்ரரி ஸ்டாஃப்ஸு. நான் நைட்டு காலைல வந்தாலும் லீவ் நாள் இருந்தால் கூட ஓகே பரவாயில்லப்பா படிப்பு அப்படின்னு சொல்லிட்டு திறந்து விட்டுட்டுலாம் படிக்க சொல்லுவாங்க. கொஞ்சம் ரொம்பவே என்கரேஜ் பண்ணுவாங்க. திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல கொஞ்சம் லைப்ரரி வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா 2 வருஷம் ஜேர்னி எனக்கு ஃபுல்லாக லைப்ரரி மட்டும்தான். காலைல 8 மணிக்கு வந்தால் சாயந்தரம் 8 மணியோட க்ளோஸு. நான் வீட்டுக்கு போகிறது சில நேரம் 9 மணி. அந்த 1 ஹவர் நான் எக்ஸ்ட்ரா படிப்பேன். அந்த மாதிரிலாம் இருக்கும் சார். நைட்டு 9 10 மணி வரைக்கும்லாம் நான் படிச்சிருக்கேன் இதே லைப்ரரியில். லைப்ரரி ஃபுல் அண்ட் ஃபுல் லைப்ரரி வீடு இது மட்டும் தான் 2 வருஷமுமே. காலைல வேணா டெஸ்ட் போடுறது இந்த மாதிரி மட்டும்தான் சார். இப்போ லைப்ரரி ஸ்டாஃப்ட்ட சொன்னீங்களா எக்ஸாம் கிளியர் பண்ணதை? தேங்க் பண்ணி எல்லாம் தேங்க் பண்ணிட்டேன் சார். எப்படி அவங்க ஃபீல் பண்ணாங்க உங்க சக்ஸஸை ரொம்ப பார்த்துட்டு? சந்தோஷம்ப்பா, நீ படிச்சுட்டே இருப்ப, படிச்சதுக்கு உனக்கு ஏற்ற பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு கொஞ்சம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அவங்களும். சூப்பர் சூப்பர். கண்டிப்பா நம்ம அடுத்த சக்ஸஸ் மீட்ல நாங்க இன்வைட் பண்றோம். கண்டிப்பா நீங்க ஓகே சார். பார்ட்டிசிபேட் பண்ணணும். வரும்போது ஃபேமிலியோட வாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். டேக் கேர். தேங்க்யூ சார். தேங்க்யூ.